இப்போ வைகோவின் நடவடிக்கைகள் எல்லாமே மகன் என்ன எழுதி கொடுக்குறாரோ என்ன சொல்றாரோ அதுதான். இப்போ அவர் கிளிப்பிள்ளை, அவர் சொல்றது இவர் சொல்லுவார். அவர் ஆம்னா ஆம், இல்லைன்னா இல்லை, உட்காரனா உட்கார, எழுந்துனா எழுந்துவார். அவரு திமுக பத்தி சொல்லுவார். அவங்க வீட்டில் இத்தனை கார் இருக்குது, இத்தனை வீடு இருக்குது, இவ்வளவு சொத்து இருக்குது அப்படின்னு. நீங்க சொன்ன உங்க வைகோவுக்கு நீங்க எதுவும் இல்லை, எல்லாமே இருக்குல்ல. இன்ன வரையிலும் நான் வைகோவுக்கு துரோகம் செய்தேன்னு வைகோ சொல்றார். என்ன செய்தேன், என்ன துரோகம் செய்தேன், இதுவரையிலும் அவரால் சொல்ல முடியல. நான் யாரை பார்த்த குலைக்கும், யாரை பார்த்த கடிக்கும்னா திருடனை பார்த்தா தான் குலைக்கும், திருடனை பார்த்தா தான் கடிக்கும். எனவே நீங்க திருடன் என்பதை நீங்க ஒத்துக்கொண்டீர்கள். எனவே தான் இந்த நாய் குலைக்கிறது, இந்த நாய் உங்களை கடிக்க வருகிறதுனா நீங்க திருடர்கள், அரசியல் திருடர்கள். கம்யூனிஸ்ட் கட்சி சார்ந்த தோழர் ஒருத்தர் இருந்த போது அங்க போய் நீங்க அப்படியே விம்மி விம்மி அழுகுறீங்க. உங்களுக்கும் கம்யூனிஸ்ட் தோழருக்கும் என்னன்னு தெரியல. மல்லி சத்யாவை டார்கெட் பண்ண. இப்போ நீ சொல்றல பெண் நிறுவனம் தான் எங்களை வந்து இது மாதிரிலாம் பண்ணிச்சு அப்படின்ட்டு நான் குற்றம் சாட்டுறேன். உன்னுடைய கேஎன்ஏ குரூப் தான் என்ன நீங்க டார்கெட் பண்ணீங்க. கௌதம்லா பல்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். திராவிட வெற்றி கழகம் தலைமை ஒருங்கிணைப்பாளர் மல்லை சத்யா அவர்கள் நம்முடன் இருக்கிறார். அவருடன் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். வைகோ வந்து அவ்வளோ இளைஞர்கள் அவர் நம்பி வந்தாங்க, ஒரு பெரும் தலைவர் ஆயிருக்க வேண்டியவர். இப்போ இதை எல்லாத்தையும் கெடுத்துட்டு இன்னைக்கு வந்து ஒரு வந்து சேர்ந்துருக்கிற இடம் இருக்குல்ல, இது எப்படி பார்க்குறீங்க? வந்து ஏன்னா நீங்கள் எவ்வளோ நம்பிக்கையோட வந்து அவர் பின்னாடி பயணிச்சிருப்பீங்க. அவர் திமுக பற்றி சொல்லுவார். அவங்க வீட்டில் இத்தனை கார் இருக்குது, இத்தனை வீடு இருக்குது, இவ்வளோ சொத்து இருக்குது அப்படின்னு. நீங்கள் சொன்ன உங்கள் வைகோவுக்கு நீங்கள் எதுவும் இல்லை, எல்லாமே இருக்குல்ல. நீங்கள் ஒரு அமைச்சராக, ஒரு முதலமைச்சராக இருந்து எவ்வளோ சேர்க்கணுமோ அவ்வளோ சேர்த்தாச்சு. அப்போ நீங்கள் வெற்றி பெற்றுட்டீங்க. உங்கள் நம்பி வந்தவர்கள் தான் வீதியில் நிற்கிறான். உங்களை நம்பி வந்தவன் தான் கடங்காரனாக இருக்கான். உங்களை நம்பி வந்தவன் தான் மாற்று துணி இல்லாமல் இன்னைக்கு வீதியில் சுற்றிட்டு இருக்கிறான். ஆனால் அவர் வந்து சேஃபர் ஜோன் என்று சொல்லப்படுகின்ற விதத்தில் பாதுகாப்பான இடத்துக்கு போயிட்டாரு. இப்போவும் அவர் வந்து அரசியலில் தன்னுடைய இருப்பை பாதுகாப்பதற்கு, இருப்பை சொல்றதுக்கு, காட்டுறதுக்கு வெளியேற்றாமல வெட்டுறாம் அப்படின்னு சொல்லி போறாரு. அது கூட என்ன அப்படின்னா, 40 நாள் ஆட்சி இருக்குல்ல, தமிழக வெற்றி கழகத்துடைய ஆட்சி. இந்த ஆட்சி மேலே சின்ன சின்ன விமர்சனங்கள், இந்த ஆட்சி மீதான எதிரான சமூக ஊடகத்துடைய செயல்பாடுகள் பெருசா வந்துகிட்டே இருக்குது. இதை மறைப்பதற்கு இவர் ஒரு நாடகம் நடக்கிறார். இவர் போனானா வெளியேதாம, இப்போ வெளியேதாமட்டு வெட்டி என்ன, நீங்க ஒரு ஆள் நீங்க வெட்டி முடிச்சிருமா சார்? தமிழ்நாடு ஃபுல்லா பரவி இருக்கிறது. ஆனால் நீங்கள் எதையோ ஒன்றை மறைப்பதற்கு, எதையோ ஒன்றை திசை திருப்புவதற்கு நீங்க அந்த நாடகம் ஆடுகின்றீர்கள். இந்த நாடகத்தின் மூலமாக 2 முகங்கள், உங்களுடைய பொய் முகம் அம்பலப்பட்டிருக்குது. ஒன்று, என்னால் இயங்கவே முடியல, முடங்கி கிடக்கிறேன், இனி நான் எனக்கு படுக்கை தான் என்னுடைய பொது வாழ்க்கை நீங்கள் சொன்னவங்க வந்து பொய்ன்றது இப்போ நீங்கள் நிரூபிக்கிறீங்க. இன்னொன்று, நிகழ்கால அரசியலில் தாவேக்கா ஆட்சிக்கு ஒரு பாதுகாப்பை உருவாக்கணுன்றதுக்காக இந்த வேலையை நீங்கள் செய்து கொண்டு வருகிறீர்கள் என்பதையும் நாங்கள் ஏன்னா அவர் பக்கத்தில் இருந்தவங்க, அவருடைய உளவில் என்னன்னு எனக்கு தெரியும். எனவே தான் ஒரு சின்ன முள்ளை கூட உங்களால் வெட்ட முடியல. அந்த கத்தியை வச்சு வெட்டு 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 வெட்டி ஏன் இந்த அவமானப்படுறீங்க, எதுக்கு இந்த அசிங்கப்படுறீங்க? இந்த பிழைப்பு வேணாம், அந்த அரசியல் பிழைப்பு வேண்டாம். அப்படிதான் நான் பார்க்குறேன். ஒரு தலைவன் நீங்கள் போய் சொல்லுங்க வெட்டுங்க அப்படின்னா எல்லாருமே வெட்ட வராங்க. நீங்கள் என்ன பெரிய ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரி ஜேசிபி தொடர்ந்து நீங்கள் என்ன இயக்குற மாதிரி அங்கே உட்காந்து எதுக்கு இந்த ஜேசிபி அந்த எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் விமர்சனத்துக்குள்ளாக வருது என்பது அவர் ஏன் புரிஞ்சுக்கலன்னு நமக்கு தெரியல. கேட்டால் ஒரு அந்த காலத்து நடிகர் PS வீரப்பான்னு ஒருத்தர் இருப்பார், அவர் சிரிக்கிற மாதிரி இப்போ சிரிக்கிறது. இப்போ ஊடகத்தார் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உங்களோட இந்த மாலை நேர கச்சேரிக்கெல்லாம் நாங்கள் பயன்பட மாட்டோம்னு ஊடகத்துடைய விமர்சனங்கள். இவர் தான் பாராளுமன்றத்தில் ஜனநாயகத்துக்காக பேசியவர்னு சொல்லுவார். நீ சொல்லுகின்ற கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லாவிட்டாலும் நீ சொல்லுகின்ற உரிமைக்காக நான் உயிர் தந்து போராடுவேன்னு வால்டர் ரூசே சொன்னதெல்லாம் எடுத்து வந்து சொல்லுவார். ஆனால் இங்கே உங்களுக்கு எதிரான கருத்திலே யாராவது சொல்லிட்டாங்கன்னா உடனே அவங்க மேலே விழுந்து பாஞ்சி புரண்டி பொது வெளியில நீங்கள் அவமானப்படுத்துறீங்க. இந்த அரசியல் நிலைப்பாடு தான் வைகோக்கு இருக்கிறது. எனவே தான் தோல் உறுத்தி காட்ட போகிறாங்க. அவருடைய சுபாவத்தை அப்படியே பிரதிபலிப்பதான் அவங்க மகன் நேற்று பேட்டி கொடுத்துருக்கிறார். இன்றைக்கு இருக்கின்ற பத்திரிகையாளர்கள், ஊடகத்தினர் எல்லாமே வந்து கருப்பு பூனைகள், ஸ்லீப்பர் செல் போல் இருந்துக்கிட்டு சம்மந்தப்பட்ட ஒரு நிறுவனத்திலிருந்து பணம் வாங்கிட்டு கவர் வாங்கிட்டு பேசுகிறாங்க என்று பேசுகின்ற ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு சேட்டிஸ்ட் மனநிலைமைக்கு தான் இன்னைக்கு வந்து துரை வைகோடைய அப்படி எண்ணத்தை அவர் பிரதிபலிக்கிறார். தவறான முன்னாதத்துக்கு அவங்க போயிட்டு இருக்காரு. கவலையா இருக்குது, அவங்க நினைக்கும் போது ரொம்ப கவலையா இருக்குது. ஏன்னா உங்களை பற்றி யாருமே பேசிடக்கூடாது. இப்போ என்கிட்ட பேட்டி எடுக்கிறீங்கன்னா உடனே
உங்ககிட்ட தொலைபேசியில் அழைச்சி நீங்கள் அப்படி இப்போ அவர் என்ன அவ்வளோ பெரிய இதுவா, நீங்கள் எதுக்கு அவர்கிட்ட பேட்டி எடுக்கிறீங்க அப்படின்வாங்க. இல்லைன்னா அதையும் கடந்து நீங்கள் தொடர்ச்சியாக அது பண்ணுறீங்கன்னா உங்கள் குறித்தான ஒரு தவறான செய்திகளை போடுவது, உங்களை பற்றி ஏதாவது தவறான அவதூறுகளை பரப்புவது, இதுதான் தொடர்ச்சியாக இப்போ வந்து அப்பனும் மகனும் அவர்கள் சார்ந்த ஜால்ரா கூட்டமும் செய்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு தான் நான் பார்க்குறேன். இப்போ மதிமுக உருவானதே வந்து பார்த்தீங்கன்னா திமுக இருக்கிற வாரிசு அரசியலுக்கு எதிராக தான் அப்படிங்கிறது தான் ஒரு இது வந்து. அப்புறம் மதிமுகவே ஒரு கட்டத்தில் ஒரு வாரிசு அரசியலுக்கு வருது வந்து. ஸோ இப்போ இந்த வாரிசு அரசுக்கு எதிராக வைகோவுக்கு பின்னாடி திரண்டவங்கள மாதிரி ஆட்களுக்கு வைகோ ஒரு வாரிசு அரசியலுக்குள்ளே போகும்போது எப்படி இருந்தது? அது வந்து ரொம்ப நெருடல்லாம் சாதாரண நெருடல் இல்லை. கடந்த 4 ஆண்டுகள் என்பது அந்த மரணத்தின் வேதனைன்னு சொல்லுவாங்க. அந்த மரணத்தின் வேதனையில் நான் மட்டும் இல்லை, உள்ளம் பிழிங்கிருந்தாங்க. துவக்கத்திலே பல பேர் ஓடிட்டாங்க, இந்த இந்த அரசியல் நமக்கு வேணாம் அப்படின்னு ஓடனவங்க வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா திராவிட இயக்கத்தில் வந்து அண்ணா காலத்துடைய பொதுக்குழு தான் தொழிற்சங்க தலைவர் ஐயா திருப்பூர் துரைசாமி அவர்கள், முன்னாள் அமைச்சர் புதுக்கோட்டை சந்திரசேகர் அவர்கள், ஐயா விருதுநகர் மாவட்டத்தில் மிகப்பெரிய செல்வாக்கான நபர் அண்ணன் ஆர்.எம். சண்முக சுந்தரம் அவர்கள், வைகோவுடன் 19 மாதம் சிறையில் இருந்த சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த மாவட்ட செயலாளர் புலவர் செவந்தியப்பன் அவர்கள், அதே போன்று மதுரை திருப்பரங்குன்றத்தை சேர்ந்த வழக்கறிஞர், அவரும் 19 மாதம் வைகோவுடன் சிறையில் இருந்தார். இந்த நடவடிக்கை பிடிக்காமல் அவர் வெளியேறினார். அதே போல் அண்ணா காலத்து அண்ணாவுடைய இதய நேசிப்புக்குரியவராக இருந்தவர், அவருடைய தம்பிகளில் ஒருவாக இருந்த பூந்தமல்லியை சேர்ந்த DRR ராஜரத்னம் அவர்கள் 4 முறை சட்டமன்ற உறுப்பினர், காங்கிரஸ் கட்சியுடைய கடைசி முதலமைச்சர் பக்தவசலத்தை தோற்கடித்த பெருமை அவருக்கு உண்டு. கட்சி உருவாக்கிய போது கொடியேற்றுகின்ற பிரச்சனையில் குன்றத்தூர் பக்கத்தில் அந்த தேரடியில் போய் இந்த திமுக கொடி பிரச்சனை வரும்போது மதுராந்தகத்தோட போய் ஏற்றும் போது கல்லெறிகிறாங்க. அந்த கல்லெறிய போது அடிக்கப்பட்டது வந்து மண்டியில் அடிப்பட்டு ஒரு கண் பார்வை இன்னவரையும் தெரியல. DRR செங்குட்டுவன் அவர்கள், வழக்கறிஞர் தேவதாஸ் அவர்கள், இது மாதிரி எண்ணற்ற தலைவர்கள் அத்தனை பேரும் அந்த துரையினுடைய வரிசையில் வந்த உடனேயே அந்த கருத்து வேறுபாடு வந்தது. இருந்தாலும் நான் வைகோவுக்காக இதை சகிச்சுட்டு போகணும்னு நம்ம நினைச்சோம். ஆனால் அவங்க மகனுக்கு வந்து குறைந்தபட்சம் புரிதல் எதுவுமே கிடையாது. ஒரு அரசியல் படுத்தப்படாத ஒரு ஒரு வலதுசாரி சிந்தனை ஓட்டம், கார்பரேட். அவர் என்னெல்லாம் அரவணைச்சு போகணுன்ற சிந்தனை ஓட்டமே கிடையாது. இல்லைன்னா என்னை பார்த்தா ஒரு அருவருப்பாக பார்க்கணும்னு நினைக்கிறது. நம்ம வணக்கம் ஒரு தலைவருடைய மகன், இல்லைன்னா நீ யார் எனக்கு யார் நீ யார், ஒரு வணக்கம் பண்ணணுன்னா கூட நம்ம இல்லாத திசையை துவைக்க போகிறது. இந்த மாதிரி ஒரு அருவருப்பான அரசியல் தான் வந்தார். பல பேர் உடனடியாகவே சைலண்ட் ஆயிடுறாங்க. என்னை நோக்கி குறிவைக்கப்பட்டுக்கிட்டே வந்தது. எப்படியாவது ஏதாவது குற்றச்சாட்டுகள் சொல்லிட்டு வர என்ன வெளியேற்றணும். இன்ன வரையிலும் நான் வைகோவுக்கு துரோகம் செய்தேன்னு வைகோ சொல்றார். என்ன செய்தேன், என்ன துரோகம் செய்தேன், இதுவரையிலும் அவரால் சொல்ல முடியல. அவர் சொல்ற ஒற்றை செய்தி, உப்பு பெறாத ஒரு செய்தி என்ன அப்படின்னா, சொத்த செய்தி என்னன்னா, கட்சியிலிருந்து வெளியேறி ஐயா திருப்பூர் துரைசாமி கிட்ட பேசிட்டு இருந்தேன், கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிற வல்லம் பஷீர் கிட்ட பேசிட்டு இருக்கிறேன். இதுதான் என் மீது நீங்க வைக்கிற குற்றச்சாட்டு. இதெல்லாம் ஒரு அரசியல் படுத்தப்படாத ஒரு பரந்துபட்ட பார்வை இல்லாத உங்களுடைய மனப்போக்காக தான் நான் பார்க்குறேன். நீங்கள் என் மீது குற்றச்சாட்டு வச்சு நீங்கள் மீது கடுமையான சார்ஜஸ் வச்சு நீங்கள் என்னை வெளியேற்றணும்னு நினச்சிங்க. நான் என்னை நீங்கள் ஒரு கட்டத்தில் கட்சி விட்டு நீங்கள் வெளியேற்றியாச்சு. இப்போ கரெக்டாக அடுத்த மாதம் ஜூலை தான் நீங்கள் அந்த சொன்ன வார்த்தை, அப்புறம் ஆகஸ்ட்டு என்னை வெளியேற்றியது. நீங்கள் அந்த வார்த்தை சொன்னபோது நான் உண்மையிலே கலங்கினேன். 32 ஆண்டு காலம் ஒரு இடர் மிகுந்த பயணத்தில் அந்த தலைவனுக்கு அரணாக நம்ம இருந்தோம். 3 முறை அவருடைய உயிருக்கு ஆபத்து ஏற்பட்ட போது என் உயிரை பணை வைத்து அவர் நான் பாதுகாத்திருக்கிறேன். அரசியல் நிலைப்பாடுகள் நான் சொன்னல, இந்த கண்டெய்னர் 1800 கோடி ரூபாய் ஒரு பணம் வாங்கிட்டாருன்னு போது கூட சிறுதாவூர் பங்களாவில் கண்டெய்னர் இறங்கிறது சொல்லி உங்களுடைய பிம்பத்தை பாதுகாக்க முயற்சித்தோம். இது போல பல அரசியல் நகர்வுகள் நான் செய்திருக்கிறேன். இப்படி இருக்கின்ற போது மகனுக்காக அபாண்டமான பழி நம்ம மேலே போட்டார் என்பது நான் கண்கலங்கினேன். ஆனால் அடுத்து வந்து என்னை கட்சி விட்டு நீக்கிய போது நான் அது விழாவாக கொண்டாடுன்னு எங்கள் தோழர்கள்லாம் வெடி வெடித்து இனிப்புகள் கொடுத்து அதை கொண்டாடினாங்க. நீங்கள் என்னைக்கு என்னை நீக்கினீங்களோ அன்றைக்கே தமிழ்நாட்டில் இருந்த உண்மையான அந்த கொள்கை சார்ந்த அரசியல் தோழர்கள், மல்லை சத்யாவுக்கே இந்த நிலைமை. மல்லை சத்யா நமக்கு சேனாதிபதியாக இருந்தவன், போராட்ட கிளம்புனா முன் நிற்கிறவன் அவன் தான், வாழ்வா சாவா நம்ம பக்கத்தில் நின்னவன் அவன் தான், நமக்கு ஆறுதல் சொன்னவன் அவன் தான். வைகோவுக்கு அடுத்து அந்த கட்சியில் அதிக திருமணங்கள் நடத்தி வைத்தவன் நான், வைகோவுக்கு அடுத்து அதிக மரணங்களில் பங்கேற்றவன் நான், வைகோவுக்கு அடுத்து அதிக இறந்தவருடைய படங்களை திறந்து வச்சவன் நான் தான் இருப்பேன். எல்லா சூழலிலும் அந்த சுகதுக்கங்களில் பங்கேற்றவனாக இருந்தேன். என்ன நீங்கள் நீக்கிய போது அவருக்கே இந்த நிலைமை என்றால் நமக்கு என்ன என்று அப்பொழுதே தோழர்கள் அவங்கவுங்க என் கூட பல பேர் வந்துட்டாங்க. கொஞ்சம் பேர் அப்படியே இனி அரசியல் வேணான்னு ஒதுங்கி நின்ட்டாங்க.
ஆக இதுதான் இன்னைக்கு அந்த வாரிசு அரசியலில் அவர் பெற்ற பலன். ஒண்ணே ஒண்ணு என்ன நினைக்கிறாரு, சென்னையில் தாயகத்தில் வந்து தொண்டர்கள் பணம் சேர்த்து கொடுத்தது ஒன்று, அவங்க ஒன்றும் வாங்கி பணம் எடுத்து வரல. அது வாங்குவதற்கு கூட என்னுடைய அரசியல் ஆசான் மதுராந்தகத்தார் தான் அப்போ வந்து 40 லட்சமோ 50 லட்சமோ கடன் பெற்று கொடுத்தார். அது அப்புறம் பின்னால் கொடுத்தாங்க, அது வேறு விஷயம், நிதி பெற்று. அதுபோல் நாங்கள் செங்கல்பட்டில் நானும் பாலவாக்க சோம் அவர்களும் அவர் மாவட்ட செயலாளர் இருக்கும்போது நம்ம இருந்ததுக்கான ஒரு அரசியல் அடையாளம் வேணும், நமக்கு ஒரு கட்சி அலுவலகம். இங்கே அதிமுகவுக்கு திமுகவுக்கு அலுவலகம் இல்லாத காலகட்டத்தில் மதிமுகவுக்கு இடம் வாங்கி நாங்கள் அலுவலகத்தை கட்டி அது ஒரு பெரிய விழாவாக நடத்துகிறோம். ஈரோட்டில் கட்சிக்கு தலைமை அலுவலகம் இருக்குது, கோயம்புத்தூரில் அலுவலகம் இருக்கிறது, நாமக்கல் இருக்குது, திண்டுக்கல்ல இருக்குது. அவங்க சொந்த மாவட்டம்னு சொல்லுவார் திருநெல்வேலி, அங்கே அவங்களுக்கு இடம் கிடையாது. சரஸ்வதி லாஜ் தான் இன்னும் அந்த கதையை சொல்லின்னு இருப்பார். விருதுநகரில் அவங்களுக்கு அலுவலகம் கிடையாது. இந்த திருச்சியில் அவங்க இடம் இருக்குது. அப்போது இதெல்லாம் மகனுக்கு கொடுத்துட்டு மகனுக்கு அது சொத்தாக எழுதி கொடுத்துடலான்னு நினைக்கிறாரு. வாரிசு முறைப்படி அவருக்கு போயிடுன்னு நினைக்கிறார். எனவே தான் தாயகத்துடைய பேர் வந்து பொதுச் செயலாளர்னு இருக்கணும்னு ஐயா அவைத்தலைவர் திருப்பூர் துரைசாமி சொல்கிறாருல்ல, கட்சியுடைய பொதுச் செயலாளர் பேரில் தான் இருக்கணும். தனிப்பட்ட வைகோக்கு இருந்ததுன்னா சட்ட ரீதியாக மரபு ரீதியாக மகனுக்கு தான் அது போய் சேரும். அதே தான் நாங்கள் பண்ண தப்பு. செங்கல்பட்டில் நாங்கள் வாங்கி கொடுத்துருக்க சொத்து வந்து வைகோ பேரில் தான் வாங்கி கொடுத்துட்டோம். நானும் அண்ணன் பாலவாக்க சோமன் தான் அதை சாட்சி கைத்து போட்டிருப்போம். சட்ட ரீதியாக யாருக்கு போவோம், அவங்க மகனுக்கு தான் போவோம். ஆனால் இது மதிமுக அலுவலகம் நடத்த முடியாத ஒரு கட்சி நடத்த முடியாத போகின்ற போது இது வந்து ஒரு பொதுமக்கள் பயன்படுகிறது தான் வரணும். உங்களால் நடத்த முடியலையா, அந்த சொத்துக்கள் தமிழ்நாடு அரசுக்கு தான் போகணும். நீங்கள் சொன்னீங்கல்ல, ஊழல் திரட்டிய சொத்துக்கள் வந்து நாட்டுடைமை ஆக்கப்படணும், ஜெயலலிதாவோட சொத்துக்கள் நீங்கள் சொன்னீங்கல்ல, அதே நிலைமை தான் உங்களுக்கு வரணும். உங்களால் மதிமுக ஒரு கட்சி நடத்த முடியாமல் போகின்ற போது மதிமுகவுக்கு இருக்கின்ற அத்தனை சொத்துக்களும் அத்தனை கட்டிடங்களும் அசையும் அசையா சொத்துக்களும் தமிழ்நாடு அரசுக்கு தான் வரணும் என்பதையும் நான் இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். இதுதான் அரசியலில் அவர் பண்ண மிகப்பெரிய தவறுகளில் ஒன்று. இப்போ நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா செங்கல்பட்டு தவிர மிச்ச எல்லா இடங்கள்லையும் அது கட்சி பேரில் தான் இருக்குது. ஈரோட்டில் வந்து கட்சி பேரில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ சில இடங்களில் வந்து இவர் பேரில் தான் எழுதி வச்சிருக்கிறார். அப்போ இதெல்லாம் மரபு ரீதியாக நீங்கள் பார்க்க போனால் அது அப்பா பேரில் சொத்து இருக்குது, அடுத்த மகனுக்கு தானே போகும். இப்போ எப்படி அப்பா தலைவர்னா நாங்கள் என் பிள்ளையோ அந்த தாயகத்துக்கு மட்டும் பேசுவதற்கு உயிர் இருக்குமேனால், அந்த சிவருக்கு சொல்லுவார்ல, அந்த பாராளுமன்ற சிவர்களுக்கு பேசுவதற்கு சக்தி இருக்குமேனால் என்னுடைய இதயம் கசிந்த அந்த ரத்தம் கசிந்த வார்த்தைகளை பிரதிபலிக்கும். நான் ஈழத்தமிழுக்காக இப்படி போராடி இருக்கேன், தமிழ்நாட்டுடைய ஜீவார உரிமைக்காக நான் போராடி இருக்கேன். அதே தான் நான் இங்கே சொல்கிறேன். அந்த தாயகத்துடைய மதிமுகவுடைய தலைமை கழகம் எழும்பூரில் இருக்கின்ற அந்த சுவருக்கு மட்டும் பேசுவதற்கு சக்தி இருக்குமேயானால், வைகோ போட்ட சத்தியங்கள் எத்தனையோ சத்தியம் அந்த டேபிளை அடித்து என் மகன் அரசியல் வரமாட்டாங்க, என் குடும்பத்தில் யாரும் வரமாட்டாங்க என்று சொன்ன அந்த சத்தியங்கள் உயிர்ப்போடு வெளியே வரும். ஆனால் காலம்தான் பதில் சொன்னது. இப்போ திரைவிக்க சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு, அதில் கூட உங்களை பற்றி குறிப்பிட்டிருக்காரு. ஒரு மோசமான வார்த்தையை யூஸ் பண்ணுறாரு. மோசமான வார்த்தை இல்லை, அவர் வந்து நாய் அப்படின்றார். வந்து நாய் அப்படின்றாரு. நாய் மட்டும்தான் நன்றி உள்ள பிராணியாக இருக்கும்னு சொல்லுவாங்க. நாயை வந்து ஆங்கிலத்தில் டாக் அப்படின்வாங்க. அதை அப்படியே திருப்பி படிப்பாருங்க, காடுன்னு வரும். இதை கடந்து இன்னொரு செய்தி என்னன்னா, நான் துரைக்கு நான் வந்து நன்றி சொல்கிறேன். ஏன் நன்றி சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் திருடன்றது ஒத்துக்கிட்டீங்க. எப்படி ஒத்துக்கிறீங்க அப்படின்னா, இதுதான் ஒரு யானைக்கும் அடிசருக்குன்ற மாதிரி பெரிய ராஜதந்திரி தன்னுடைய ராஜதந்திரத்தில் வீழ்த்தப்படுவான்ற மாதிரி நீங்கள் எதோ பெரிய அறிவாளி, உலகத்தின் ஆக சிறந்த படிப்பாளிங்க நினச்சிட்டு இருக்கிறீங்க. நான் யாரை பார்த்த குலைக்கும், யாரை பார்த்த கடிக்கும்னா திருடனை பார்த்தா தான் குடைக்கும், திருடனை பார்த்தா தான் கடிக்கும். எனவே நீங்கள் திருடன் என்பதை நீங்கள் ஒத்துக்கொண்டீர்கள். எனவே தான் இந்த நாய் குலைக்கிறது, இந்த நாய் உங்களை கடிக்க வருகிறதுனா நீங்கள் திருடர்கள், அரசியல் திருடர்கள். அரசியல் பிழைத்தோருக்கு அறமே கூற்றுவனாகும் என்பது சிலப்பதிகாரத்துடைய செய்தி. இந்த காலகட்டத்தில் அது வருதோ இல்லையோ, ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன நாயின்னு சொல்வதன் மூலமாக நீங்கள் திருடன் என்று ஒத்துக்கொண்டதற்காக உங்களுக்கு நான் வாழ்த்து நன்றி தான் சொல்வேன். சமூகம் பார்க்கிறது நீங்கள் யார் என்பது. என் பேரை சொல்வது அப்படியே ஜீரணிச்சிக்க முடியல உங்களால். அப்படியே அந்த பேர் சொல்லுகின்ற போதே முகம் சுளிப்பு. வாங்க தலைவா, உங்களை 32 ஆண்டு காலம் தூக்கி சுமந்தவர்கள் நாங்கள். இந்த இயக்கத்தை நாங்கள் தூக்கி சுமந்து இருக்கிறோம். இந்த கட்சிக்கு ஆபத்து வந்த போலாம் நீங்கள் எங்கே போனீங்க? கட்சிக்கு அவ்வளோ பேர் இருக்கு. உங்கள் அப்பா நாடாளுமன்ற தேர்தல் நிற்கும் போதெல்லாம் நீங்கள் எதுக்கு எப்போ வந்திருக்கீங்க? அப்பாவுடைய நாடாளுமன்ற தேர்தலில் அடி வாங்கணுங்க. நாங்களும் மதுரையை சேர்ந்த ஐயா எம்டிசி
சின்னசேலம் அவருடைய குழு, நாங்கள் தான் போய் உங்கள் தந்தைக்காக போராடணும், உங்கள் தந்தைக்காக சண்டை போட்டு அந்த களத்தில் நாங்கள் நின்று இருக்கிறோம், தமிழ்நாடு முழுவதும் நடந்திருக்கிறோம், தமிழ்நாடு முழுவதும் பாதுகாத்து வந்திருக்கிறோம். இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப வெறுப்பான மனிதராக மாறி இருக்கிறோன்னா இதற்கான பயன் நீங்கள் விரைவில் அனுபவிப்பீங்க. ஆனால் இருந்தாலும் இப்படி தான் இருக்கணும். தந்தை பெரியார் தான் சொல்வார், பகுத்தறிப்பாளன் தந்தை பெரியார் தான் சொல்வார், உன்னுடைய எதிரி உன்னை விமர்சிக்கிறான் என்று சொன்னால் நீ சரியான பாதையில் போகிறார் என்பது புரிந்து கொள்ளுன்னு சொல்லுவார். எங்களுடைய எதிரியாக இப்பொழுது நீயே உங்களை ப்ரொஜெக்ஷன் பண்ணிட்டு வரீங்க, நீங்கள் என் மீது நீங்கள் குற்றச்சாட்டு வந்து சொல்லிட்டு வர்றீங்கன்னா நல்லெண்ணத்தில் நீங்கள் சொல்லலை அப்படின்னா நாங்கள் என்ன புரிஞ்சுக்கிறோம், நாங்கள் சரியான திசையில் போய் கொண்டிருக்கிறோம், நாங்கள் பெரியாரின் பாதையில் போய் கொண்டிருக்கிறோம் என்பது தான் நாங்கள் புரிந்து கொள்கிறோம். நாட்டு மக்களும் அப்படிதான் பார்ப்பாங்க. சில தகவல்கள் வருது, வைகோ எந்த முடிவுகளையும் எடுக்கிறது இல்லை, எல்லாமே துறை வைகோ தான் முடிவுகள் எடுக்கிறார் அப்படிங்கிற மாதிரி தகவல் வருது. அது உண்மைதானா, இல்லை இது எப்போ இருந்து இந்த இதை ஆரம்பிச்சது? அது தொடர்ச்சியாகவே நீங்கள் வந்து நினைவில் வாழ்கின்ற மொழிப்போர் தளபதி ஐயா எல் கணேசன் அவர்கள், அவர் தான் இவர் வந்து அண்ணாவிடம் 1964 வந்து ஆகஸ்ட் மாதம் ஒரு 22 நான் எடுத்து போய் ஒரு கோகிலே அரங்கத்தில் பேசியதுக்கு பின்னால் அண்ணா கிட்ட அறிமுகப்படுத்தினார் அப்படின்வாங்க. அவர் தான் மொழிப்போர் தலைவர், அவர் தான் திமுகவுடைய மாணவரணி தலைவராக இருந்தார். அப்போ இவர் ஒரு மாவட்ட அமைப்பாளராக வரார். அப்போது அவர் வந்து மாவட்டத்தில் ஆகும்போது நல்லா பேசுகிறார் அப்படின்போது அவர் கூட எடுத்துகிட்டு போகிறார். அப்போது மொழிப்போர் தளபதி எல் கணேசன் வருகின்ற போது தன்னுடைய அணித்தலைவர் போது அவர் தான் வாழ்கன்னு சொல்லி ஒரு முழக்கம் போட்டு அரசியல் களத்தில் போய் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கலைஞர்கிட்ட எல்லாருக்கிட்டையும் எடுத்து சேர்த்தது வந்து அண்ணன் எல் கணேசன் அவர்கள் தான். அவர் இறந்த அவருடைய உடல் தஞ்சாவூரில் இருக்கும்போது அங்கேருந்து ஒரு 50 கிலோமீட்டருக்கு அப்பால் தான் வைகோ இருந்தார். ஆனால் அவருக்கு மரியாதை செலுத்த வைகோ வரவே இல்லை. இதெல்லாம் காலம் பார்த்து கொண்டிருக்கிறது. ஆனால் சமீபத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த தோழர் ஒருத்தர் இறந்தபோது அங்கே போய் நீங்கள் அப்படியே விம்மி விம்மி அழுகுறீங்க. உங்களுக்கும் கம்யூனிஸ்ட் தோழருக்கும் என்னன்னு தெரியல, சிறையில் ஏதோ இருந்தார் என்பதற்காக நீங்கள் போய் அழுந்திருக்கீங்க. அது வேறு மரியாதைக்குரிய ஒன்றுன்னு சொன்னால், நீங்கள் நடிக்கிறீர்கள், நாடகமாடுகள் என்பதற்கான செய்தி சொல்வதற்கான என்னன்னா, உங்களை வார்ப்பித்து உங்களை ஆளாக்கி அழகு பார்த்த எல் கணேசன் மரணம் அடைந்து அந்த உடலுக்கு நீங்கள் போய் மாலை வச்சுட்டு அவருக்கு அஞ்சலி செலுத்தலை சமூகம் பார்த்துருக்கிறது. ஆனால் இன்றைக்கி போய் இடும்பையன் இறந்துட்டார் கம்யூனிஸ்ட் தோழர் அப்படின்னு அங்கே போய் அப்படியே இடும்பையன் நான் வந்திருக்கிறேன் பார்ப்பதற்கு இல்லை அப்படின்னு நீங்கள் அந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு அப்புறம் ஒரு பெரிய நடிகன் போல் நீங்கள் வந்து அங்கே அழுந்து புலம்பு தான் ஜனங்க பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. அப்போது நீங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் திராவிட இயக்கத்தில் எப்பேற்பட்ட தலைவர்லாம் அவங்க பின்னால் வந்தாங்க, யாராவது நீங்கள் தக்க வச்சிங்களா? அண்ணன் எல் கணேசன் தான் சொல்லுவார், அட போயா 98 இந்த இயக்கத்தின் பின்னால் இருந்து நடவடிக்கை எடுக்கிறது அவன் துறை தான், அவங்களுக்கு தெரியாது. திரைமறைவு பின்னால் இருக்குது அவர் தான். டிரான்சாக்ஷன் எல்லாம் அப்படி சொன்னார். இந்த 35 தொகுதி அதிமுக போய் வாங்கி போகும்போது எல்லாம் நீங்கள் எல்லாம் நினச்சிட்டு இருக்கிறீங்க நான் என்னவோ அதிமுக போய் கூட்டணி, நான் ஏன் போய் பேசுவேன், நான் என்ன கட்சி முடிவெடுக்கிற இடத்துல நான் இருக்கிறேன், அவர் சொல்கிறத நான் செஞ்சுட்டு வந்திருக்கேன், இந்த கூட்டணி கையெழுத்து போகிறது மட்டும்தான், நான் பின்னால் வாங்கினாலும் அவன் தான் அப்படின்வார். அதுதான் தொடர்ச்சியாக நடந்து வந்திருக்குது. இப்போ கடைசியாக நடந்த நிர்வாகக்குழு கூட்டம், சென்னையில் நடந்த நிர்வாகக்குழு கூட்டம் தாயகத்தில் வைகோவை குற்றவாளி கொண்டு நிற்க வச்சு துரை நடத்திய நாடகம். சரியாக ஓராண்டுகளுக்கு முன்னால் மல்லை சத்யாவை அது போன்ற ஒரு குற்றவாளி கொண்டு நிற்க வச்சு ஒரு பெரிய அரசியல் நாடகத்தை அரங்கேற்றினார். என்ன அப்படின்னா ராஜினாமா நாடகத்தை அரங்கேற்றினார். இதுபோல் கட்சிக்கு எதிராக செயல்படுகிறார்கள், அவர் இருக்கிறவங்க என்னால் இருக்க முடியாது அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு பெரிய நாடகம் நடத்துனீங்க. அந்த இதில் நீங்கள் வந்து குற்றச்சாட்டெலாம் வச்சிங்க. ஆனால் அந்த இடத்துல உங்களால் வெற்றி பெற முடியல. என் தரப்பு நியாயத்தை நான் வச்சேன், நீங்கள் எழுந்து ஓட ஆரம்பிச்சிங்க. அதுக்கப்புறமும் நீங்கள் போய் திருவாரூரில் போய் என் தந்தை வெளுத்ததெல்லாம் பாலா பார்க்குறாரு, அயோக்கியர்களை இந்த கட்சியில் வச்சுக்கிறாரு, கட்சியோட துணை பொதுச்செயலாளர் பேசுகின்ற மனுஷன் நீங்கள், ஒரு நாகரிகம் இல்லாத பண்பாடு இல்லாத ஒரு அந்த வார்த்தை மோசமான வார்த்தை தான் அது, பண்பாடு இல்லாத மனிதன். தொடர்ச்சியாக அதுக்கப்புறம் வந்து திருச்சியில் வந்து நீங்கள் ராஜினாமா நாடகத்தை அரங்கேற்றுறீங்க. அதுக்கப்புறம் கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்தில் என்னை உட்கார வச்சுட்டு என் மீதான குற்றச்சாட்டை அவருக்கு துரையோட குழுன்னு ஒன்று, இப்போ ஒரு பெண் ஒரு திமுக நிறுவனத்து மேலே குற்றச்சாட்டு வைக்கிற மாதிரி துரைக்கு ஒரு அமைப்பு இருக்குது. அது அந்த அமைப்போட பேர் KNA. அது KNA என்னன்றது அவர்கிட்ட கேட்டுங்க. அந்த சொசிக் சின்னம் போட்டு கட்டின்னு இருக்கிறார்ல, அந்த KNA சின்னம் அவர் தான் வச்சுங்கிறார் ஒரு அமைப்பு. அந்த சார்ந்த வந்து என் மீது வந்து அந்த KNA அமைப்பிலிருந்து என் மீது அவதூறு பரப்புறது. ஒருத்தனுக்கு முகம் கிடையாது, நேரடியாக பேசுவானா பேச மாட்டான். ஒரே ஆள் வந்து அவங்க வார் ரூம்னு வச்சுருக்காங்க. எப்போ வந்து ஹைதராபாத்தில் போய் முன்னாள் முதலமைச்சர் போய் சந்திரபாபு நாயுடு சந்திச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அங்கே இருக்கிற அந்த சிஸ்டத்தெல்லாம் பார்க்குறாங்க, அங்கே இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பார்க்குறாங்க,
இங்கே வந்து அதே மாதிரி ஒரு வார் ரூம் உருவாக்கணும்ட்டு அதுக்கு ஒரு ஆளை வார் ரூம்லேருந்து வெளிநாட்டிலேருந்து ஒருத்தர் இறக்குமதி பண்ணி அவர் இப்போ வெளிநாட்டில் தான் இருக்கிறாங்க, இங்கே இல்லை. அந்த குழுக்களை அங்கே வச்சு இவங்க ஏற்கிறது. இந்த குழு இவர் என்ன சொல்கிறாரோ அது ஏவல்களை செய்கிறவங்க அவங்க. மல்லி சத்யாவை டார்கெட் பண்ண இப்போ நீ சொல்கிறல்ல பெண்ணுறவும் தான் எங்களை வந்து இது மாதிரிலாம் பண்ணிச்சு அப்படின்ட்டு நான் குற்றச்சாட்டுறேன். உன்னுடைய கேஎன்ஏ குரூப்பு தான் என்ன நீங்கள் டார்கெட் பண்ணீங்க, என் மீது குற்றச்சாட்டு வைக்க சொன்னீங்க. இப்போவும் அவங்க தான் பண்ணிட்டு வராங்க. இப்போவும் திமுக மீதான எதிர் நடவடிக்கை அவங்க தான் ஈடுபட்டு வராங்க. இப்போ அது மாதிரி என் மீது நீங்கள் வச்சிங்க. அவங்க அன்னைக்கு எழுதுனானுங்க, கடுமையான விமர்சனங்கள் வச்சாங்க. அது போல் ஒரு குழு உள்ளே உட்காந்துன்னு என் மீது குற்றச்சாட்டு வச்சாங்க. நான் தைரியமாக தன்னந்தனியனாக நின்று அத்தனை பேருக்கும் பதில் சொல்லிட்டு உங்களுடைய கட்சியில் வைகோவுக்கு நான் கட்டளையிட நான் சொன்னேன், நான் எப்பொழுதுமே கட்சி நலன் சார்ந்து தான் முடிவெடுப்பேன். இந்த இக்கட்டான சூழலில் நான் வந்து நிர்கதிக்காக நான் ஆக்க விடுமில்லை. பெரும்பான்மை கருத்தை எடுத்துக்கொண்டு நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும், அதுதான் நீங்கள் உண்மையான பொதுச்செயலாளர் சொல்லிட்டு தான் நான் உட்காந்தேன். யாரும் எதிர்பார்க்கல. ஏன்னா மல்லி சத்யா வந்து பெரும்பான்மை கருத்தின் அடிப்படையில் நீங்கள் நடவடிக்கைன்னு சொல்கிறாரு, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலன்னும் போது அதுக்கப்புறம் அவர் அழுந்து புலம்பி ஒப்பாரி வச்சு அவர் ஓட ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் கதைகள் நடந்து முடிஞ்சது. இப்போ வந்து அதுக்கு பின்னால் என்ன கட்சி விட்டு நீக்கிறது, போலியான விசாரணை எல்லாம் நடத்தினாங்க. இப்போ கடைசியாக நடந்த நிர்வாக குழு கூட்டத்தில் வைகோவை குற்றவாளி கொண்டு நிற்க வச்சுட்டு நீங்கள் எதேச்சதிகார போகில் நீங்கள் முடிவெடுக்கிறீங்க, நடவடிக்கை எடுக்கிறீர்கள். நீங்கள் முடிவெடுத்து விட்டு அதை எங்கள் மீது திணிக்கிறீங்க. யார் சொல்கிறது? கட்சிக்கார சொல்ல, அவருடைய மகன். யார் அவர் வந்து தன்னுடைய அரசியல் வாரிசு தன்னுடைய முகமாக பார்க்கணும்னு நினைச்சாரோ அந்த மகன் அவர் மீது குற்றச்சாட்டு வைக்கிறார். என்னால் இனி முதன்மைச் செயலாளர் பொறுப்பில் நான் நீடிக்க முடியாது, எனவே நான் முதன்மைச் செயல் பொறுப்பு வந்து விலகிறேன் அப்படின்றார். அங்கே இருக்கிற கொஞ்சம் பேர் போய் கையில் காலில் விழுந்து அவர் கஞ்சி அவர் காக்க பிடிச்சி அப்புறம் அப்போ கூட சொல்கிறார், நடிக்காதீங்களா எல்லாம் ஓடுங்க, என்ன நீங்கள் எல்லாம் நடிக்கிறீங்களா ஆச்சா ஊச்சனைங்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா வைகோ பேசணும், பதில் சொல்லி ஆகணும். இல்லை, வைகோ வந்து கண்ணீர் விட்டு அழுகுறாரு. அழுது சொல்கிறாரு, மன்னிச்சிருப்பா என்ன, நான் தப்பு பண்ணுறேன், இனி உன்னுடைய வழிகாட்டுதல் பிரகாரம் நான் நடக்கிறேன், எனக்கு வயதாகிவிட்டது, நினைவாற்றல் இல்லை, அதால் எனக்கு நீங்கள் மன்னிச்சிருங்க அப்படின்னு இப்போ பாவம் மன்னிப்பு எழுதி கொடுத்துட்டு தான் இப்போ வைகோ வந்து இப்போ கட்சியில் இப்போ அந்த வேகமாக நடந்துட்டு இருக்கிறாருன்னா எல்லாத்துக்குமே பல காரணங்கள் உண்டு, பல விஷயங்கள் உண்டு. எனவே வந்து இப்போ வைகோவின் நடவடிக்கைகள் எல்லாமே மகன் என்ன எழுதி கொடுக்குறாரோ என்ன சொல்கிறாரோ அதுதான். இப்போ அவர் கிளிப்பிள்ளை, அவர் சொல்கிறது இவர் சொல்லுவார். அவர் ஆம்னா ஆம், இல்லைன்னா இல்லை, உட்காரனா உட்கார, எழுந்துனா எழுந்துவார். எனவே மகனுடைய டைரக்ஷனில் தான் இப்போ அப்பா வந்து மகன் தலைவர் வந்து இப்போ இயங்கிட்டு இருக்கிறார் என்பதுதான் இப்போத்தியான நிலைப்பாடுகளாக இருக்குது. தவக்க அமைச்சரவையில் வந்து துறை வைகோ சேர விரும்புகிறாரு அப்படின்னு தகவல் வருது. அதுக்கு வாய்ப்பு இருக்கா? என்ன அப்படின்னா உதயசூரியன் சின்னத்தில் நின்று அதிமுக வேட்பாளர்கள் வந்து